அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நம்ம எல்லாருமே பார்த்தினாக்கா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் பார்த்தினாக்கா டிஆர்பி ஆனுவல் பிளானர். ஸோ ஃபைனலாக பார்த்தினாக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா மார்ச் மாதம் 24 இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவாவது ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட வேண்டியது தான். ஸோ தேர்வர்கள் இதுக்கப்புறமும் பார்த்தினாக்கா காலம் தாமதிக்காமல் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் பார்த்தினாக்கா பிளான் பண்ணியிருக்கீங்களோ அந்த எக்ஸாமை பார்த்தினாக்கா எய்ம் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன தேர்வுகள் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த ஆனுவல் பிளானரில், ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் 2025 கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா செட் எக்ஸாம் நோட்டிஃபைட் பை மனோன்மணியம் சுந்தரா யூனிவர்சிட்டி எக்ஸாம் பார்த்தினாக்கா கண்டக்ட் பண்ணி முடிச்சாச்சு. ஷெட்யூல்டு எக்ஸாமினேஷன். அடுத்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் அண்ணா யூனிவர்சிட்டி அதுவும் எக்ஸாம் டேட் போட்டாங்க. நோட்டிஃபைட் பை அண்ணா யூனிவர்சிட்டி அவங்க தான் நோட்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அடுத்தது பார்த்தினாக்கா அசோசியேட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் லா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஃப்ரீ லா. ஸோ இது எல்லாத்துக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் எப்போ ஷெட்யூல் பண்ணியிருக்காங்கனாக்கா மே மந்த்து சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் பார்த்தினாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் ஆல்ரெடி நோட்டிஃபைடு. இதுவும் பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. டோட்டலாக பார்த்தினாக்கா 4000 வேக்கன்சி நமக்கு எக்ஸாம் பார்த்தினாக்கா ஜூலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப். ஸோ இதுக்கான நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் பார்த்தினாக்கா ஜூன் மந்த்துன்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா 180 ஸ்டூடெண்ட்ஸு. எக்ஸாம் பார்த்தினாக்கா செப்டம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தினாக்கா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறது பார்த்தினாக்கா பிஜி அசிஸ்டண்ட், போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் சொல்லக்கூடிய பிஜி அசிஸ்டன்ட் தான், பிஜிடிஆர்பி. ஸோ எப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆகஸ்ட்டில் வரும்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலாக பார்த்தினாக்கா 1915 வேக்கண்ட்டு. ஸோ நவம்பர் மாதம் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ நவம்பர் மாதம் எக்ஸாம்னால் நமக்கு நவம்பர் பிகினிங்கில் இருக்கலாம், இல்லை மிடில் இருக்கலாம், இல்லை எண்டில் இருக்கலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தினாக்கா உங்களுடைய ஷெடியூலில் போட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிஜிடிஆர்பிக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ. அடுத்து பார்த்தினாக்கா பிடி அசிஸ்டன்ட் பிஆர்டி. ஸோ இது பார்த்தினாக்கா நோட்டிஃபிகேஷன் பார்த்தினாக்கா செப்டம்பர் மாதம்னு போட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னா 1205 வேக்கண்ட்டு. எக்ஸாம் பார்த்தினாக்கா டிசம்பர்னு போட்டிருக்காங்க. அடுத்து பிஇஓ எக்ஸாம் பிளாக் எஜுகேஷ்னல் ஆஃபீஸர். ஸோ இதுக்கும் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன். ஸோ எவ்வளோ வேக்கண்ட் அப்படின்னா 51 வேக்கண்ட்டு. ஸோ எப்போ எக்ஸாம் அப்படின்னா மார்ச் 2026 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தினாக்கா அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் யூனிவர்சிட்டி காலேஜஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இது பார்த்தினாக்கா அந்த பேசிஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் பார்த்தினாக்கா நமக்கு எவ்வளோன்னு சொல்லலை. அப்போ டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா 7535 வேக்கண்ட் பார்த்தினாக்கா ஃபில் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன எக்ஸாமுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்களோ அதை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் பார்த்தினாக்கா டெட் எக்ஸாம் பற்றி அவங்க எதுவும் சொல்லவே வரல. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அப்போ மற்ற எக்ஸாம் இருக்குது. அப்போ யாரெல்லாம் பார்த்தினாக்கா செட்டு குவாலிஃபை ஆகிருக்கீங்களோ, இல்லை செட்டு குவாலிஃபை ஆகிடுவேன்னு நம்பிக்கை இருக்கோ, இல்லை பிஹெச்டி முடிச்சிருக்கேன், இல்லை பார்த்தினாக்கா நான் எம்ஃபில் பார்த்தினாக்கா எலிஜிபிள் அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களாம் பார்த்தினாக்கா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா 4000 வேக்கன்சி. எக்ஸாம் ஜூலைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் பார்த்தினாக்கா பிஜி அசிஸ்டண்ட் யாரெல்லாம் பார்த்தினாக்கா பிஜி அசிஸ்டண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ அவங்க எல்லோரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். நவம்பர் மாதம் எக்ஸாம் நமக்கு எவ்வளோ நாள் இருக்கும் அப்படின்னாக்கா இது ஏப்ரல் போயிடுச்சு, மார்ச் போயிடுச்சு. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டு, செப்டம்பர், அக்டோபர். சரிங்களா? நியர்லி 7 மந்த் இருக்குது. ஸோ நல்ல சாலிடான டைமு. உட்காந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த முறை மிஸ் பண்ணால் வேறு திரும்பவும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கிற மாதிரி இருக்கும். சரியா? நல்ல நியூஸ் ஒன்று கிடைச்சிருக்கு. ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.